ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. ஒவ்வொரு திரவியங்களினால் செய்யப்பட்டனவும் முறையே 10 கிலோகிராம் 5 கிலோகிராம் துணிவுள்ளவருமான ஏபி எனும் இருபட்டியல் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கரடான கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ளன. ஏற்கும் மேற்பரப்புக்கும் இடையில் உள்ள உராய்வு குணகம், இயக்கவியல் உராய்வு குணகம் கதைக்கிறாங்க. இயக்கவியல் உராய்வு குணகம் இயங்கக்குழான் கதைக்கலாம். இயக்கவியல் உராய்வு குணகம் என்றது இயக்க திசைக்கு எதிர் திசையில் இருக்க போது இவருக்கு அப்படி இருக்கும் என்றால் அது எஃப்ஏ என்று போடுவோம். இவருக்கு இருக்கிற இயக்கவியல் உராய்வு விசை அவர் இயங்குகிற திசைக்கு எதிர் திசையில் இருக்கும், அதை எஃப்பி என்று போடுவோம். இந்த எஃப்ஏ என்று சொல்கிறது என்னதுக்கு சமனாக இருக்கும் என்றால் மியூஏ இன்ட்டு ஆர்ஐக்கு சமனாக இருக்கும். ஆர்ஐ என்றால் ஏயில் இருக்கிற மருதாக்கம், அந்த மருதாக்கம் என்று சொல்கிறது அவர் நிறைக்கு சமனாக இருக்கும், எம்ஏஜிக்கு சமனாக இருக்கும். அதேமாதிரி இதில் இருக்கிற மருதாக்கம் ஆர்பி என்று சொல்கிறது இவர் நிற எம்பிஜிக்கு சமனாக இருக்கும். அப்படி என்றால் இது மியூஏ இன்ட்டு எம்ஏஜி என்று போடலாம். ஸோ எஃப்ஏ என்றால் மியூஏ என்றால் ஏக்கும் தரைக்கும் உள்ள உராய்வு குணகம் 0.5 என்று தந்திருக்கு. ஏயிர திணிவு 10 தர 10 என்று போட்டால் இது எஃப்ஏ என்று சொல்கிறது 50 நியூட்டன் என்று வரும். அதே மாதிரி எஃபியை நாங்கள் கண்டம் என்றால் மியூ பி, ஏனென்றால் இந்த ஏயும் பியும் வேறு வேறு பதார்த்தங்களால் ஆனது என்றபடியால் இந்த தரைக்கும் இந்த பிக்கும் உள்ள உராய்வு குணகமும் தரைக்கும் ஏக்கும் உள்ள உராய்வு குணகமும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். மியூ பி இன்ட்டு ஆர்பி என்று போட வேணும். எஃபியை கேட்டால் மியூ பி தெரியாது, ஆர்பி என்று சொல்கிறது எம்பிஜிக்கு சமனாக இருக்கும். ரைட், மியூ பி இன்ட்டு எம்பி என்றால் பீர திணிவு 5, அதை 10ஆல் பெருக்கினால் 50 மியூபி என்று வரும். 50 மியூபி என்று வரும் எஃப்பி. இந்த தொகுதி இ என்ற ஆர்முலோட கிடையாக ஆர்முழுது என்று நாங்கள் எடுத்தால் எஃப் சமன் எம்ஏ ஏக்கும் பிக்கும் தனித்தனியை பாவிச்சால் விட வரும். ரைட், ஏக்கு அவரை இயக்க திசையில் பாவிச்சால் அவருக்கு இருக்கிற விசை இந்த ரெண்டு பேரும் டச் பண்ணுற இந்த சிவப்பத்தில் ஏஆல் பிக்கு எஃப் என்ற ஒரு விசை கொடுப்பட்டால் சமனம் எதிர்மான விஷயம் பி ஏக்கு கொடுக்கும், அதை எஃப் என்ற எடுக்கும். ஸோ ஏக்கு எஃப் சமன் எம்ஏ பாவிச்சால் ஏயில் இருக்கிற வலப்பக்கம் இருக்கிற மொத்த விசைகள் ப்ளஸ் 100 கழிக்க வேணும், இடப்பக்கம் இருக்கிற விசை இந்த எஃப்பை கழிக்க வேணும். அந்த எஃபிர பெருமானம் அவங்க தந்திருக்காங்க, எஃபிர பெருமானம் 100 நியூட்டன் தந்திருக்கு. பட்டியலுக்கு இடையில் உள்ள கிடை விசையிற பெருமானம் 100 இல்லை 40 தந்திருக்கு, 40 நியூட்டன் தந்திருக்கு. சரி, அப்போ 100லேருந்து 40 கழிக்க வேணும். அதே மாதிரி ஏயில் இருக்கிற உராய்வு விசை எஃப்ஏ என்றதையும் கழிக்கணும். அது ஏயிர திணிவு எவ்வளவு 10 தர ஆர்முடுகள் ஏ என்று போடணும். இது 60 சாய எஃப்ஏ என்றால் என்ன 50 10. இதில் இந்த ஆர்முடுகளை நாங்கள் காணலாம். 10/10 என்றால் 1 மீட்டர் செகண்ட் -20 வரும். இது ஏயிர ஆர்முடுகள் என்றால் பிக்கும் அதே ஆர்முடுகள் தான், தொகுதிக்கும் அதே ஆர்முடுகள் தான். பிக்கு அதே மாதிரி எஃப் சமன் எம்ஏ கிடை திசையில் பாவிச்சால் பிக்கு இருக்கிற கிடை விசை இந்த எஃப் ரைட் மைனஸ் எஃப்பி என்று சொல்கிறது அவர் துணிவு எம்பி இன்ட்டு என்று போடணும். எஃபிர பெருமானம் தந்திருக்காங்க 50, சாரி எஃபிர பெருமானம் 40. எஃப்பி என்றால் அது 50 மிபி என்று நாங்கள் கண்டு வச்சிருக்கோம். பீர துணிவு 5, ஆர்முடுகள் உண்டு. ஸோ 50 மியூபி என்று சொல்கிறது 35க்கு சமனாக இருக்கும். மியூபியை கேட்டால் 35 50ஆல் பிரிக்க வேணும். பிரித்தால் 5ஆல் சுருக்கினால் 7, 5ஆல் சுருக்கினால் 10, 0.7 வரும். 0.7 வாரது முதலாவது விடை. ஓகே, ஒரு குறித்த வெப்பநிலையில் மில்லிமீட்டர் வாசிப்புகள் 5 தர 10⁵5 மில்லிமீட்டர் வரை செம்மையாக இருக்குமாறு ஒரு அளவீட்டை பெறுவதற்கு ஒரு உருக்கு மீட்டர் கோல் பயன்படுத்தப்பட வேண்டி உள்ளது. ரைட், இப்போ என்னென்னா நாங்கள் 1 மில்லிமீட்டர் என்றால் அந்த 1 மில்லிமீட்டரை எவ்வளோ அக்யூரஸியை நாங்கள் அளக்கலாம் என்றால் 5 தர 10⁵5 மில்லிமீட்டர் வரையும் அளக்கலாம் என்றால் அந்த நீள விரிவு என்று சொல்கிற டெல்டாயில் தான் அந்த 5 தர 10⁵5 மில்லிமீட்டராக எடுக்கணும். உருக்கிற ஏகவரிமான விரிவு குணகம் ஆல்பான்னு சொல்கிறது தந்திருக்குது. அது 1 தர 10⁵5 டிகிரி C -1 தந்திருக்கு என்றால் அளக்கும் பொழுது அனுமதிக்கத்தக்க உச்சபட்ச வெப்பநிலை மாறல் என்று கேட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் டெல்டா எல் என்று சொல்கிறது
ஆல்ஃபா எல் நோட் டெல்டா டீட்டான் நீளவிரிவு குணாந்தர ஆரம்ப நீளந்தர வெப்பநிலை மாற்றம் என்ற மாதிரி. அப்போ இந்த வெப்பநிலை மாற்றம் அனுமதிக்கத்தக்க வெப்பநிலை மாற்றம் என்பது டெல்டா எல்லுக்குள்ள ஆல்ஃபா எல் நோட் என்று வரும். டெல்டா எல் என்றால் 5 தர 10⁻⁵. அது கீழே ஆல்ஃபான்னு சொல்கிறது 1 தர 10⁻⁵. 1 மில்லிமீட்டராக இருக்கும் என்றால் அதை 5 தர 10⁻⁵ என்ற மில்லிமீட்டர் செம்மியுடன் நாங்கள் அளக்கலாம். அப்படி என்றால் இது 5 என்று வார 5வது விடை. ஓகே, இது ஒரு எலக்ட்ரிசிட்டி கேள்வி. எலக்ட்ரிசிட்டி கேள்விகளில் வர சுற்றுக்களில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஈஸியாக செய்யக்கூடிய ஏதோ ஒரு வழி இருக்குது. ரைட், பார்ப்போம். இது ஒரு மின்கலம், இங்கே தடைகள் இருக்குது. இதை வடிவாக பார்த்தோம் என்றால் இந்த இருக்கிற 60ம் 30ம் வந்து சமாந்தரமாக இருக்குது. அப்போ நாங்கள் 60 சமாந்தரம் 30 என்றால் அவரோட விலையில் தடை பெருக்கு தொகைகள் கூட்டுத்தொகை 60 தர 30 கீழே கூட்டுத்தொகை என்றால் 90 என்று வரும். அது எங்களுக்கு 20 என்று வரும். கேள்வி, இந்த தடையெல்லாம் தந்துட்டு இந்த கலத்துக்கு அகத்தடை இல்லை, புறக்கணிக்கத்தக்க அகத்தடை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. R4 என்ற தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ், R4 என்ற தடை குறுக்கே எவ்வளோ அழுத்த வித்தியாசம் இருக்குதோ அதுதான் R3 குறுக்கையும் இருக்கும். ஏனென்றால் ரெண்டும் சமாந்தரம். இந்த R3க்கும் R4க்கும் பதிலாக நாங்கள் போடக்கூடிய விளைவில் தடை தான் 20 Ω. ஏனென்றால் R3 என்றது R4 என்றதும் சமாந்தரம். ரைட், அப்போ இந்த இருக்கிற R3யையும் R4ஐயும் நீக்கி போட்டு நாங்கள் 20 Ω இருக்கிற மாதிரி இதில் 20 Ω இருக்கிற மாதிரி நாங்கள் கற்பனை பண்ணலாம். இதில் 20 Ω இருந்தால் அந்த 20 Ω குறுக்கே எவ்வளோ அழுத்த வித்தியாசம் இருக்குமோ அதுதான் கேட்ட கேள்விக்கு விட. ரைட், அப்போ இதால் ஒரு I என்ற கரண்ட் வருது என்றால், இதில் I என்ற கரண்ட் வருது என்றால் அந்த I என்ற கரண்ட் இதுக்குள்ளாலையும் வரும். இந்த சந்தியில் வந்து பார்க்க இஞ்சால பக்கம் 50 Ω. அதேமாதிரி இந்த 60 30 சேர்ந்து 20, அந்த 20 30 தொடர் என்றால் இஞ்சாலையும் 50 Ω சம வழி என்றால் சமனாக பிரியும். இது I/2 ஆகவும் இஞ்சால பக்கம் I/2 ஆகவும் பிரியும். இப்போ நீங்கள் 60 30 தனியாக 20 மட்டும் இந்த புள்ளிக்கு இடையில், இந்த இருக்கிற 2 புள்ளிகளுக்கு இடையில் இது XY என்று போட்டோம் என்றால் அந்த XY குறுக்கே 20 Ω இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறோம். அப்போ 20 Ωக்குள்ளால் எவ்வளோ கரண்ட் போக போகுது? I/2 போக போகுது. 20 Ωக்குள்ளால் I/2 போக போகுது. உங்களுக்கு தெரியும், ஒரு மின் சுற்றில் இருக்கிற மின்னோட்டம்ன்றது மொத்த மின்னியக்கு விஷயங்கள் மொத்த தடை. இதை வேறு மாதிரி செய்யலாம். இந்த ஒரு மெதட். மொத்த மின்னியக்கு விஷயம் என்றால் 6, மொத்த தடை என்றால் இது 50. ரைட், இந்த இஞ்சால வார 50ம் இந்த 50ம் சமாந்திரம் என்றால் விளைவில் தடை 25 இருக்கும். 2 சமதடைகள் சமாந்திரம் என்றால் விளைவில் தடை 1.5 வாசி. இந்த இருக்கிற 50ம் இந்த 30ம் 20 சேர்ந்து வார 50ம் சமாந்திரம் என்றபடியால் விளைவில் தடை 1.5 வாசி 25. அப்போ இந்த 50ஓட இந்த 25 கூட்டுப்படும் 75 ஓம்ன்றது விளைவில் தடையாக இருக்கும் சுற்றுலா. அப்படி என்றால் இந்த சுற்றுக்குள்ளால் போகிற மொத்த கரண்ட்ன்றது 6க்கு கீழே 75 என்று சொல்கிற 3ஆல் சுருக்கணும் என்றால் 2 × 25 ஆம்பியர். ஓகே, இப்போ VFR4 என்று சொல்கிறது கேள்வி. VFR4 என்று சொல்கிறது VFXYக்கு சமனாக இருக்கும். VFXYக்கு குறுக்கே இருக்கிற விளைவில் தடை தான் 20 Ω. அதாவது 20 Ω குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசத்துக்கு அது தடையாக சமனாக இருக்கும். 20 Ω குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசம் என்று சொன்னால் அது மின்னோட்டத்தை என்ன செய்யணும் என்றால் தடையால் இருக்கணும். அவ்வளோங்க மின்னோட்டம் எவ்வளவு என்றால் I/2 என்ற கரண்ட் தான் இந்த XYக்குள்ளால் போயிருக்கும். I/2 என்றால் இதை 2ஆல் பிரிச்சிங்கன்னா 1 × 25, அதை ரைட் 20 Ω இருக்கணும். சுருக்குனீங்க என்றால் 5ஆல் 4, இது 5ஆல் சுருக்கினால் 5, 0.8 வோல்டேஜ் என்று வரும். அப்படி வார விடை 2வது விடை. ஓகே, 19வது கேள்வி என்னென்றால் ஒரு பாரமான கயிறு, வளமையாக இலை இல்லாட்டி கயிறுன்றது பாரமற்றதுன்னு தாரது. இது 2.5 கிலோகிராம் என்ற பாரமான கயிறு 5 மீட்டர் நீளத்தை உடையது. இதில் நுனியில் 20 நியூட்டன், அதாவது 2 கிலோகிராம் என்ற வெயிட்டை கட்டி தொங்க விட்டுருக்கு. ரைட், இதில் ஒரு பல்ஸ் குறுக்கு துடிப்புண்ட அனுப்புகிறாங்க. ரைட், கீழ் நுனியில் குறுக்கு துடிப்பு அனுப்புகிறாங்க. அந்த குறுக்கு துடிப்பு இந்த கயிற்றின் வழியே சென்று மேலுக்கு போகுது. கயிற்றின் உச்சிய துடிப்பு அடையும் பொழுது அதில் அலை நீளத்தை கேட்டிருக்கு. அந்த குறுக்கு துடிப்பு அடியில் இருக்கக்குள்ளேயும் மேலே போக்குள்ளேயும் அதில் மீறன் மாறாது. குறிப்பிட்ட ஒரு மீறன் வந்து அடியில் இருக்கக்குள்ளேயும் மேலே போக்குள்ளேயும் மாறாது. இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்றால் குறுக்கு துடிப்பின்
வீடு ரன் எஃப் வந்து மாறாது. ரைட். ஒரு இழையில குறுக்கலைகிற வேகத்துக்கு சமன்பாடு v என்றது ரூட் ஆஃப் டி ஓவர் எம் தெரியும். டி என்றால் இழுவிசை, எம் என்றது ஒரு அலகு நீளத்துக்கான திணிவு. இந்த கயிற்றில் ஒரு அலகு நீளத்துக்கான திணிவுன்னு சொல்கிறது மாறாது. இதிலேருந்து நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால், இந்த கயிற்றில் போகிற குறுக்கு துடிப்புற வேகம் அந்த இழுவி செய்கிற வர்க்க மூலத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கும். வேகம் இழுவி செய்கிற வர்க்க மூலத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கு. அப்படி என்றால் மேலே போகக்கூட குறுக்கு துடிப்புற வேகம் விடி என்று சொல்லுவோம், வி டாப். அதே மாதிரி அடியில் இருக்கக்கூட வேகத்தை வி பாட்டம் என்று எடுத்தோம் என்றால் வி டாப் வி பாட்டத்தால் பிரிக்க வாரது என்னதுக்கு சமனாக இருக்கும். டாப்பில் இருந்த இழுவிசை டி டாப் ஓவர் பாட்டத்தில் இருந்த இழுவிசை டிபியாக இருக்கும். அவ்வளோ அங்கே ரைட். இப்போ இதுக்கு வின்னு சொன்னால் எஃப் லெம்டாண்டு எல்லாருக்கும் தெரியும். எஃப் இன்ட்டு எஃப் மாறாது. லெம்டான்னு சொன்னால் அலைநீளம். டொப்பில் போகக்குள்ள அலைநீளம் தான் கேள்வி. அதை லெம்டா டி என்று போடுவோம், லெம்டா டொப்ன்றதுக்காண்டி. பொட்டத்தில் இருக்கக்குள்ள அலைநீளம் ஃப்ரீக்வன்சி மாறாத அலைநீளம் தந்திருக்காங்க 2 சென்டிமீட்டர். விடையும் சென்டிமீட்டரில் இருக்கிறபடியால் நாங்கள் அலகு மாற்ற தேவையில்லை. அது இதில் மீனிங் டொப்பில் இருக்கக்குள்ள இழுவிசை, இது பொட்டத்தில் இருக்கக்குள்ள இழுவிசை, டொப்பில் இருக்கக்குள்ள இழுவிசை டி டி என்று போட்டிருக்கு. டொப்பில் இருக்கக்குள்ள இழுவிசை என்றால் என்னவாக இருக்கும் என்றால், இந்த இருக்கிற நிறையோட சேர்த்து கயிற்றுற மொத்த நிறையும் இந்த டொப்பில் இருக்கும். அப்படி என்றால் 2ஓட கயிற்ற நிற திணிவு வந்து 2.5 கூட்டினால் 4.5. அதை இழுவிசை என்றபடியால் 10 பேருக்கு 1 நியூட்டனுக்கு மாற்றுறதுக்கு 2 + 2.5 10 இருக்கிறது தான் இந்த கயிற்ற டொப்பில் இருக்கிற விசை. கீழே பொட்டத்தில் இருக்கிற விசை என்றால் 20 என்றால் 2 கிலோகிராம 10 பேருக்கு வரும். சரி, விலங்கல் என்றால் இப்படி போடலாம். ஸோ இதிலிருந்து லெம்டா டீயை நீங்கள் கண்டால் லெம்டா டீக்கு கீழே 2ன்னு சொல்கிறது ருட்டுக்குள்ளே இது 4.5 10 பேருக்குனால் 45 45க்குள்ள 20ன்னு சொல்லலாம். 45க்குள்ள 20 என்றால் ரைட். இதை சுருக்குனால் 4.5 இல்லாட்டி இதை வர்க்கிச்சால் ஈஸியாக காணலாம். நாங்கள் இதை அப்படி என்ன 4.5 ஈஸியாக செய்யணுமெண்டா மேலே இந்த 0 இப்படி பட்டுவோம், 10ஐயும் பட்டுவோம். பட்டுனால் மேலே 4.5 வரும். அந்த 4.5 2ஆல் பிரிக்க வரது சமன். 4.5 என்றால் 9/2. இப்போ 9/2 2ஆல் பிரித்து விட்டால் இது ஈஸியாக இருக்கும். 9/4 வரும். அப்போ ஈஸியாக வர்க்க மூலம் எடுக்கலாம். 3 2. அப்போ இந்த 2 மட்டுப்பட்டால் லெம்டா டி என்றால் என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் வரும். இதுதான் ஆக ஈஸியான வேலை. 4வது விடை. 20வது கேள்வி. சம நீளமுள்ள 4 கம்பிகள் ஒரே இழுவைக்கு உட்பட்டுள்ளன. கம்பிகள் இயல்புகள் வருமாறு. கம்பி ABCD என்று 4 கம்பி இருக்குது. வேறு வேறு ஜங்கின் மட்டு, வேறு வேறு விட்டம் என்றால் என்ன கேட்குறாங்களா? நீட்சியை கதைக்கிறாங்க. எதுக்கு நீட்சி கூட இருக்கும் அப்படி இப்படியே கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் நீட்சிக்கு யங்கின் மட்டுக்கும் தொடர்பு வைன்றது FLக்கு AE என்ற ஒரு தொடர்பு தெரியும். இது யங்கின் மட்டு, இது விசை, இது ஆரம்ப நீளம், குறுக்கோட்டு பரப்பளவு, இது நீட்சி. ரைட். குறுக்கோட்டு பரப்பளவு மாறப்போது, நீட்சி மாறப்போது. சம நீளம் உள்ளால் ஆரம்ப நீளம் மாறாது. ஒரே இழுவைக்கு உட்பட்டிருக்கின்றால் விசை மாறாது. அப்போ விசை மாறல, ஆரம்ப நீளமும் மாறல, பட் மெட்டெல்லாம் மாறுது. அப்படி என்றால் நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் y என்றது நேர் மாறு வீத சமன் குறுக்குவட்ட நீட்சியால் பெருக்க வரது. ஆகவே நீட்சி என்றது A×yக்கு நேர்மாறு வீத சமனாக இருக்கும். அப்படி என்றால் நீட்சி என்றால் ஒரு கேக்கு கீழே A×y என்று நாங்கள் போடலாம். இப்போ நாங்கள் கே என்றதே ஏதோ மாறலி மாதிரி. ரைட். குறுக்கோட்டு பரப்பளவு விட்டத்தில் வர்க்கத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கும். ஏனென்றால் குறுக்கோட்டு பரப்பளவு வட்ட குறுக்கோட்டு தானே π×d/2 πr² தான் குறுக்கோட்டு பரப்பளவு வந்தபடியால் இதை நாங்கள் ஈவன் இப்படி எழுதலாம். ஒரு கேக்கு கீழே d² என்று போடலாம். ஸோ ஏ என்ற கம்பியில் வர நீட்சியை கதைச்சம் என்றால் அதை ஏ என்று எடுத்தால் அந்த மாறிலி கேக்கு கீழே ரைட் இது கே டேஷ் என்று போடலாம். என்றால்
ஏ என்றது விட்டத்துக்கு நேர்மாற வீசப்பட்டபடியால் இது ஒரு கேரியாஸ் என்ற ஒரு மாறிலிக்குள்ள டி ஸ்கொயர் y என நாங்கள் எடுக்கலாம். எடுத்தால் டி ஸ்கொயர் வையில் தான் இந்த நீட்சி தங்கி இருக்குது. கேரியாஸ்ன்றது எல்லாத்துக்கும் கொமனாக இருக்க போகுது. டி ஸ்கொயர்னு சொல்கிறது இந்த இருக்குது மில்லிமீட்டர்லேயும் வச்சு செஞ்சு பார்ப்போம். இது 1.5 வர்க்கம் தர யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்கிறது 2. அப்போ இது என்ன வரும், கேரியாஸுக்கு கீழே 2 வரும் முதலாவது அலகு. ரைட். அதேமாதிரி ரெண்டாவது அலகு கண்டிங்க என்றால் கேரியாஸுக்கு கீழே விட்டத்திர வர்க்கம் 2 வர்க்கம் தர யங்கின் மட்டும் 2, கேரியாஸுக்கு கீழே 8 வரும். அதே மாதிரி மற்றதை கண்டிங்க என்றால் கேசி என்று எடுப்போமே, அது கேரியாஸுக்கு கீழே விட்டத்திர வர்க்கம் அவருக்கு 1.5 வர்க்கம் யங்கின் மட்டும் 1.5 வர்க்கம் கேரியாஸ் 2 மட்டும் வரும். அதே மாதிரி கே டி எடுத்தோம்னால் டி என்ற கம்பியில் வர இது இ எக்ஸ்டென்ஷன் தானே ஈடியை கண்டமென்றால் கேரியாஸுக்கு கீழே அவர விட்டம் 2.5 வர்க்கம் தர யங்கின் மட்டும் என்றால் 1 என்னென்று வரும், கேரியாஸுக்கு 4 வரும். இப்போ இது எவ்வளோத்தையும் கம்பேர் பண்ணமென்றால் இஏ இபிஏ இசிஏ இடியை கம்பேர் பண்ணமென்றால் இதில் யாருக்கு பெரிய நீட்சி இருக்குமென்றால் மூன்றாவது ஆளுக்கு. கேள்வி பெரிய நீட்சியாக இருக்குது, இல்லாட்டி நீட்சி குறைவாக இருக்கிறதா. கம்பி சியிற்கு நீட்சி உயர்வாக இருக்கும் என்றால் அதுக்கு கேரியாஸ் என்று வருது, மற்ற எல்லாம் கேரியாஸை ஏதோ ஒரு பெருமானத்தால் பிரிக்க வருது. அப்படி என்றால் மூன்றாவது ஆள் என்று சொல்கிறது சி என்றது தான் இதுக்கு பொருத்தம். அப்படி என்றால் மூன்றாவது விடை சியிற்கு மிகப்பெரிய நீட்சி உண்டு என்று வரும்.